2015 ஃப்ளட் வந்து அது மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் வாட்டர் கேட். அப்போ வந்து அதை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து விட்டுருந்தாங்கன்னா இப்போ சமீபத்தில் பண்ண மாதிரி அப்போ கண்டிப்பாக வந்து தண்ணி போயிருக்கும். அது நிறைய பேருக்கு வந்து அது பாதிச்சிருக்காது. ஒரு விதத்தில் இந்த கிளைமேட் எஜுகேஷன் பற்றி இப்போ தான் கான்வர்சேஷனே ஸ்டார்ட் ஆகுது, ரைட்? நம்மலாம் படித்தது, நானும் ஸ்கூலில் படித்தது வந்து எழுந்துச்சு பார்த்தா எங்கள் பக்கத்து வீட்டில் வந்து ஒருத்தவங்க பாட்டி வந்து அந்த கூரை கொட்டை இதில் இருந்தாங்க. அவங்க வீட்டில் மரம் விழுந்து அவங்க இறந்து போயிட்டாங்க. In 2019 வரைக்கும் பார்த்தோம்னா 20 இயர்ஸில் 0.03 அப்படிங்கிறது வந்து எந்த வகையிலையுமே நம்ம கன்சிடரே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு தான் வந்து கிளைமேட் சேஞ்ச் சம்மந்தமாக நம்ம தலையெழுத்தை நிர்ணயிக்கிற நாடாளுமன்றத்திலே வந்து டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்கு. நிறைய பசங்க வந்து பஸ்லேயே வந்து வாமிட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மாதிரி நிறைய பசங்களுக்கு மயக்கம் வருது. இது மாதிரி ஹீட்னால ரொம்ப ஜாஸ்தியாகவே பாதிப்பு இருக்குது. டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சென்னையில் இப்போ ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஈவெண்ட் நடந்துட்டுருக்கு. இப்போ என் கூட இருக்கிறது வந்து 30க்கும் மேற்பட்ட ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். அண்ட் ஏன் அவங்களோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க வந்து எந்த தலைவர்களுக்கு, எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஓட் போட போகிறாங்க, எந்த அடிப்படையில் ஓட் போட போகிறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி டாபிக் ஆஃப் டிஸ்கஷன். அண்ட் ஏன் இந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு சர்வே நடத்தியிருக்காங்க அசர் சோஷியல் இம்பேக்ட் அட்வைசர்ஸ் மற்றும் கிளைமேட் எஜுகேட்டர்ஸ் நெட்வொர்க். ஸோ இந்தியா முழுக்க பண்ண இந்த சர்வேயில் தமிழ்நாட்டில் குறிப்பாக 5 விஷயங்கள் வந்து நம்ம யூத் ஓட்டர்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் வந்து கிளைமேட் ஆக்ஷன், ரெண்டாவது வந்து பப்ளிக் ஹெல்த், அதாவது பொது சுகாதாரம், மூணாவது வந்து எக்கனாமிக் கிரைசிஸ், நாலாவது வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேலைவாய்ப்பு, அஞ்சாவது வந்து சமூக நீதி. ஸோ இந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏன் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, அவங்க யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க, எந்த பக்கம் ஓட்டு போட போகிறாங்க அப்படிங்கிறத வந்து தீர்மானிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம ஈவெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட இணைஞ்சிருக்காங்க 3 எக்ஸ்பர்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியது சுல்தான் இஸ்மாயில் சார். அவர் வந்து ஸ்டேட் பிளானிங் கமிஷனில் இருக்கார். ரெண்டாவது வந்து ஆதி வலியப்பன் சார், அசிஸ்டன்ட் எடிட்டர் ஆஃப் தமிழ் ஹிந்து. அப்புறம் கடைசியாக என்னோட இருக்கிறவங்க பல்லவி பாத்தக், ஷீ இஸ் தி ஹெட் ஆஃப் கிளைமேட் எஜுகேஷன் ஃப்ரம் அசர். ஸோ இங்கே இருக்கிற எக்ஸ்பர்ட் பேனல்ஸ், அப்புறம் நம்ம கூட இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த டிஸ்கஷனில் எங்களோட இணைஞ்சதுக்கு நன்றி. ஸோ எங்கள் கூட இருக்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லாருக்கும் பிக் ஹலோ. ஸோ லன்ச்சும் சாப்பிட்டீங்க, ஐ ஹோப் யூர் ஆல் குட். ஐ வாண்ட் ஸ்டார்ட் ஆஃப் த டிஸ்கஷன் ஒரு கேள்வியோட. ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்கும் யார் 18 இயர்ஸ் ஓல்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாமா? 18, 19, ஓகே. ஹையஸ்ட் ஒரு 23, 22? ஓகே, வெரி குட். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கிளைமேட் டிசாஸ்டர் அப்படின்னு சந்தித்தது வந்து உங்களுக்கு எந்த வயசில் இருந்தீங்க? அந்த அனுபவத்தை பற்றி எங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்க முடியுமா யாராச்சும்? என் பேர் விக்னேஷ், ஃபஸ்ட்டு 3rd இயர் ஸ்டூடெண்ட்னா. ஸோ நான் என்னோட ஊர் வந்து திருவாரூர், அதாவது டெல்டா சைடு. 12th படிச்சுக்கிட்டு இருப்பேன். ஸோ அந்த டைம் வந்து நான் ஃபேஸ் பண்ணதிலே மிகப்பெரிய இஷ்யூ வந்து கஜா புயல். ஸோ அது வந்து எல்லோரும் அப்போதைக்கு அந்த இடத்துல அவேர்னஸ் இல்லாமல் இருந்துச்சு. எப்படி வந்து ஒரு சுனாமி வந்து ஃபஸ்ட்டு வரும்போது சுனாமின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாமல் இருந்தோமோ, அதே போல் தான் கஜா புயல். அப்போயில் வந்து ஒரு அவேர்னஸ், புயல் வருது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து ஒரு விவசாய டைம். ஸோ அதனால் எல்லாருமே என்ன பண்ணோம், காலையில் கிளம்பி வயல் வேலைக்கு போயிட்டோம். நார்மல் டேஸ் எல்லாமே சூரியன் வந்துட்டு போச்சு, எல்லாம் காத்திருச்சு, நார்மலாக எல்லாமே இருந்துச்சு. ஈவினிங் மேலே தான் ஒரு அஃபெக்ட் எப்படி இருந்துச்சுன்னா, நார்மலாக காற்று வந்து கொஞ்சம் அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே. ஸோ ஓகே, மழை பெய்ய போகுது, ஸோ அதனால் காற்று அதிகமாக இருக்க போகுதுன்னு நிறைய பேர், அதாவது எஜுகேட்டட் பீப்புள்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, பக்கத்தில் வந்து புயல் நிவாரண மையங்கள் அப்படின்னு கவர்மெண்ட் நிறைய இடத்துல வச்சுருந்தாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், அது மாதிரி புயல் பாதுகாப்பு மையங்கள், கட்டடங்கள் நிறைய இடத்துல இருந்துச்சு. ஸோ அங்கே தான் அவங்கெல்லாம் மூவ் ஆகி போயிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் அப்போ தான் 11th படிச்சுட்டு இருக்கனால, ஸோ எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க அதெல்லாம் பெருசாக ஒன்று இருக்காது, எங்கள் வீட்டில் அவ்வளோ எஜுகேட் ஆனால, ஸோ அதெல்லாம் அவ்வளோவா இருக்காது. ஸோ இங்கே சரி, எங்கள் ஊரில் மக்கள் ஒரு 50% மக்கள் வீட்டிலே இருந்துட்டாங்க. நைட்டு 10 மணிக்கு மேலே அதோட தாக்கம் அதிகரிச்சிச்சு. சராசரியாக அடுத்த நாள் தான் எங்களுக்கு வந்து தகவல் வந்தது 180 கிலோமீட்டர் வேகத்தை அந்த காற்று அடிச்சிருக்கு. எங்களுக்கு வந்து அப்போ அதன் மூலமாக நைட்லாம் வீட்டில் இருக்கும் போது அவ்வளோ மரங்கள் எங்கள் வீட்டு மேலே இடிஞ்சு விழுந்ததாக இருக்கட்டும். எழுந்துச்சு பார்த்தா எங்கள் பக்கத்து வீட்டில் வந்து ஒருத்தவங்க பாட்டி வந்து அந்த கூரை கொட்டை இதில் இருந்தாங்க. அவங்க வீட்டில் மரம் விழுந்து அவங்க இறந்து போயிட்டாங்க. இப்படி இருக்கும்போது எங்களுக்கு எந்த அவேர்னஸும் அப்பத்தி எந்த தெளிவும் இல்லாத காரணத்தினால எங்களுக்கு புயல் அந்த இடத்துல வந்து அவ்வளோ எங்கள் வீட்டோட இருந்த மரங்கள் எல்லாம் சேதமாயிருச்சு. எங்கள் விவசாய நிலங்கள் எல்லாம் தண்ணியில் மூழ்கி போயிடுச்சு. எங்களுக்கு மட்டுமே 40 ஏக்கர் கிட்ட இருந்த எல்லா நிலங்களும் வந்து தண்ணியில் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. எங்களுக்கு அந்த கிட்டத்தட்ட அதுலேருந்து நாங்கள் மீளவே கிட்டத்தட்ட 4-5 மாதம் ஆச்சு. எங்களுக்கு மின்சாரம் வர 2 மாதம் ஆச்சு. எங்களுக்கு உணவு சரியாக கிடைக்கிறதுக்கு 1 மாதம் ஆச்சு. இப்படின்னு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி சென்றது வந்து கஜா புயல்.
எங்களோட படிப்பையும் அது பாதிச்சிருச்சு, எங்கள் வருமானத்தையும் அது பாதிச்சிருச்சு. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் எந்த ஊர்? திருவாரூர். திருவாரூர். ஸோ இப்போது 18 வயசுல இருந்து நிறைய பேர் கை தூக்கினீங்க. ஸோ 2015 சென்னை ஃப்ளட்டு வந்தபோது உங்கள் எல்லாருக்கும் 10-11 வயசு இருந்திருக்கும். ஸோ சென்னையில் இருந்த யாராச்சும் அவங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்க முடியுமா? ஸோ என்னோட பேர் மாதேஷ், நான் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட். நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தது பார்த்தீங்கன்னா 2015 ஃப்ளட்டு தான். எல்லாரும் பார்த்தீங்கன்னா பேசிக்காக மழை பெய்யுது, வருஷம் பெய்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அந்த வாட்டி எல்லோரும் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்தாங்க. ஃப்ளட்டு வந்து எங்கள் ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைம்ஸ் வந்தது. ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் பேசிக்காக இருந்தது, அடுத்து கொஞ்சம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்தது தவிர அது வந்து குறையவே இல்லை. எல்லாருமே நார்மலாக மழைனா எப்படி எல்லாருக்கும் வரும், அந்த டிசம்பர் நவம்பர் மந்தில் வரும் அப்படி இருந்தாங்க. பட் ஆனால் நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் தான், எங்கள் வீட்டுக்கு கீழே அந்த ஏரியாவில் இருக்க எல்லா கிரவுண்ட் ஃப்ளோரும் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அவங்களால அதுலேருந்து வரத்துக்கே ஒரு சிலருக்குலாம் வந்து பெரிய பெரிய கார்லாம் வச்சுருந்தவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களாம் அதை விட்டு வெளில வரத்துக்கே 1 இயர்க்கு மேலே ஆச்சு. ரொம்ப லக்ஸுரி ஆன பொருட்கள்லாம் நிறைய பேர் இழந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அது நிற்கவே இல்லை, அது ஒரு மந்த் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான். என்ன பண்ணாங்கன்னா, சரி கவர்மெண்ட் சைட்லேருந்து அந்த ஏரியா தலைவருக்கு அவங்களே வந்து பண்ணாங்கன்னா, நீங்கள் இங்கே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வீக்ஸ் கிட்ட வந்து எங்களை வந்து ஒரு தண்ணி வராத இடத்துல வந்து ரொம்ப தள்ளிட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ளட்டு ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஃப்ளட்டு வந்தப்போ எங்கள் வீட்டிலே தான் இருந்தோம். அப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் இருந்தவங்க மேலே எல்லோரும் ஒரே வீட்டில் இருந்து அது ரொம்ப கன்ஜஸ்டடாக கரண்ட்லாம் இல்லாமல் ஒரு 3 டேஸ் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ அதுதான் நான் பார்த்த ஃபஸ்ட்டு இது. ஸோ எனக்கு ஆக்சுவலாக ஒரு கேள்வி வந்து இப்போது சுல்தான் இஸ்மாயில் சாருக்கு, நீங்கள் ஸ்டேட் பிளானிங் கமிஷனில் இருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம கூட இருக்கிற ஓட்டர்ஸ் ஆல்சோ ரொம்ப யங், அவங்க பார்த்துட்டு வர கிளைமேட் டிசாஸ்டர்ஸும். ஸோ யூத்தோட ரோல் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இவங்க அனுபவிக்கிறது எல்லாமே அவங்க பண்ணாத ஒரு தப்புக்காக. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வருங்காலத்தில் வந்து அவங்க எப்படி ப்ரிப்பேர்டாக இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது வந்து யூத்துடைய ரோல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த புயல்லையும் வந்து காப்பாற்றுனதும் யூத் தான். அந்த மாதிரி இருக்கிற ஒரு நிகழ்வில் வந்து காப்பாற்றுறதும் யூத் தான். இது வந்து ஒரு யூத்துடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இது வந்து எல்டர்ஸுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். இந்த லேண்ட் அலோகேஷன் அப்படின்னு வரும்போது, டெவலப்மெண்ட் ஒரு சிட்டி வந்து டெவலப் பண்ணும்போது அது வந்து சரியான ஒரு மார்க்கங்கள் செய்யாமல் இருந்தால, எஸ்பெஷலி இந்த 2015 ஃப்ளட் வந்து அது மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் வாட்டர் கேட். அது அப்போ வந்து அதை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து விட்டுருந்தாங்கன்னா, இப்போ சமீபத்தில் பண்ண மாதிரி, அப்போ கண்டிப்பாக வந்து தண்ணி போயிருக்கும். அது நிறைய பேருக்கு வந்து அது பாதிச்சிருக்காது. பட் அது யாரும் சொல்லாமல் ஒரு ஆர்டர், அதாவது எப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனிங் ஆர்டரில் வந்து ஒரு மிஸ்டேக். அது ஃபங்க்ஷனிங் ஆர்டரில் வந்து லாஸ்ட் மோமெண்ட்டில் வந்து எல்லாத்தையும் சடனாக திறந்து விட்டதால கணக்கில்லாத அளவுக்கு தண்ணி வெளியே வந்து அது போய் அலாட் ஆகுது. அதே மாதிரி லோ லைங் ஏரியாஸ்லாம் வீடு கட்டுறது இதெல்லாம் வந்து எப்படி அப்ரூவ் ஆச்சு அந்த காலத்தில் தெரியாது. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா வாட்டருடைய டிரெக்ஷன்ஸே சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிது. வாட்டருடைய அப்சார்பிங் கெப்பாசிட்டி சேஞ்ச் ஆகிப்போச்சு. முந்தையெல்லாம் மண்ணில் வந்து தண்ணி நிறையா உறிஞ்சிட்டு உள்ளார போகிறதுக்கும், இப்போ வாட்டர் டேபிளில் வந்து தண்ணி கூட உறிஞ்சி போகிறதுக்கு வழி கிடையாது. இந்த மாதிரி பல காரணங்கள் எல்லாம் எடுத்து தான் நீங்கள் பிளானிங் கொண்டு வர முடியும். இப்போ அப்படி வரும்போது இப்போ இருக்கின்ற சில இடங்களை வந்து நீங்கள் திரும்பி திருத்த முடியாது. பட் இனிமேல் உருவாகிற இந்த மாதிரி வீடுகளை எங்கே கட்ட போகிறாங்களோ அங்கே வந்து ஸ்ட்ராங்காக பாலிசி லெவலில் வீடு கட்டணும்னா என்ன மாதிரி பர்மிஷன்ஸ் வேணும், அது வந்து சதுப்பு நிலமா தரிசல் நிலமா, ஏன்னா சில இடங்களில் வந்து நிலத்தை வந்து வித்தியாசமாக எழுதுருவாங்க. ஒரு சதுப்பு நிலத்தை போய் தரிசல் நிலம்னு டிக்ளேர் பண்ணி கூட விற்றுருவாங்க சில நேரங்களில். அந்த மாதிரிலாம் நடக்கும்போது தான் அந்த பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் நடக்காத மாதிரி உருவாகணுங்கிறது வந்து பாலிசி லெவலில் இப்போ சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கு நாங்களும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். பிளானிங் கமிஷன்லேருந்து அரசும் கொண்டு வந்துருவோங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. எனக்கு நீங்கள் எல்லாரும் எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ ஒரு கிளைமேட் டிசாஸ்டர் உங்கள் ஊரில் நடக்குதோ சரி, இல்லை வெளியூரில் நடக்குது, நீங்கள் எங்கே பார்த்து படிக்கிறீங்க, எங்கே கற்றுக்குறீங்க இதெல்லாம், எந்தெந்த ஊரில் என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு? ஏன்னா மீடியாவோட ரோல் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு கிளைமேட் எஜுகேஷன். ஸோ யாராச்சும் அங்கே கமெண்ட் பண்ண முடியுமா அதை பற்றி? ஐ வுட் சே மோஸ்ட்லி அது வந்து மீடியா அவங்களோட கவரேஜில் தான் மொத்த இன்ஃபர்மேஷனுமே வருது. பிகாஸ் நிறைய பேர் இங்கே வந்து கஜா சைக்ளோன் வந்ததை பற்றிலாம் பேசினாங்க. ஐ வாஸ் இன் அ வெரி சேஃப் பிளேஸ் அப்போது. ஸோ எங்களை வந்து அது எந்த விதத்துலையுமே அஃபெக்ட் பண்ணல. மழை மட்டும்தான் பேஞ்சிட்டு இருந்துச்சு. பட் அதோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் வந்து எங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னா டிவி சேனல்ஸ் மூலமாக மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. பிகாஸ் அந்த டைமில் ஃபோன்ஸ் அவ்வளோ ஆக்டிவாக இல்லை. மீடியா வாஸ் ஆக்டிவ், ஃபேஸ்புக் அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே பேசிகிட்டு இருந்தாங்க. பட் டிவி சேனல்ஸ் அண்ட் அவங்க போய் லைவாக அங்கே என்ன நடக்குதுன்ட்டு கிரவுண்ட் ஒர்க் பண்ணி அவங்க சொல்லும்போது தான்
we got to know about the gravity of the situation. இவ்வளோ அட்வர்ஸாக அஃபெக்ட் ஆகிட்டு இருக்குன்ட்டு we started calling our relatives in சென்னை. அவங்களாம் எப்படி இருக்காங்க, பிகாஸ் நிறைய குழந்தைங்க இருந்தபோது அண்ட் நிறைய யங்ஸ்டர்ஸ் பேச்சுலர்ஸ்லாம் இருந்தபோது நாங்கள் எல்லாருக்கும் கால் பண்ணி கேட்கறது. அண்ட் we had like our own NGOs. இவங்கெல்லாம் இங்கேருந்து நமக்கு ஃபுட் சப்ளை எடுத்துகிட்டு போகிறதாகட்டும் சரி, அவங்களுக்கு என்னென்னலாம் வேணும், பிகாஸ் நிறைய விமனுக்கு வந்து சானிடரி நாப்கின்ஸ் இல்லாமல் எல்லாமே வாட்டரில் டெஸ்ட்ராய் ஆயிருந்துச்சு. ஸோ தட் இஸ் ஹவு தே ஹெல்ப்ட். ஸோ ஒரு இன்டர்லிங்க் ஆகுது, இல்லைனா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கூட ஹெல்ப்புக்குன்னு வரும்போது மீடியாவால் தான் அதோட ஒரு மிகப்பெரிய ரோல் பண்ணி தான் எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஸோ ஐ டூ திங்க் அவங்களோட ரோல் இல்லைன்னா there wouldn't have been proper management at all. Government சைட்லேருந்து போனது தவிர்த்து as sir said, youngsters வந்து அங்கே நாங்கள் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இட் வாஸ் பிகாஸ் மீடியா அவ்வளோ சென்சிடைஸ் பண்ணதுனால தான். ஸோ இப்போது உங்களை எத்தனை பேர் வந்து இப்போ மீடியா பார்த்து கற்றுக்கிட்டும் போது வருங்காலத்தில் இதெல்லாம் தான் நம்மளை வந்து பாதிக்கக்கூடிய கிளைமேட் டிசாஸ்டர்ஸ்னு எது உங்களை நிஜமாக ரொம்ப அச்சப்படுத்துதுன்னு நீங்கள் சொல்வீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்னென்னா, என்னை ரொம்ப வந்து பயப்படுத்துறது வந்து ஓஷன் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓஷன் இப்போ இருக்க ஹீட்டில் ஐசேஜ் உருக எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப்பே இல்லாமல் போகிற அளவுக்கு இப்போ வந்துருச்சு. அதே மாதிரி மேஜராக பார்த்தீங்கன்னா என்ன கிளைமேட் சேஞ்ச் ஆனாலும் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகிறது மென்ஸ் இல்லை, உமன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகிறது உமன்ஸ் தான். அது யாருக்கும் தெரியாது. அவங்க ஜஸ்ட் ஒரு சிம்டம்ஸ் வச்சே நம்ம சொல்லலாம். இப்போ ஓவர் ஹீட்டால் மென்ஸ் கூட ஒரு சில நிமிஷமோ சில ஹவரும் மேனேஜ் பண்ண முடியும். ஆனால் சடன் ஹீட்டை வந்து உமனால் பண்ணவே முடியாது. அது ரொம்ப அஃபெக்ட் ஆகும். அண்டு மோஸ்ட் ஆஃப் ஆல் திங்ஸ் ஐசேஜ் உருகிறதால என்னென்ன ப்ராப்ளம் ஆகும் உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன ஐஸ் இப்போ வந்து சீலைன்ஸ் வந்து இயற்கையாக சீலைன்ஸ் வந்து எங்கே ரெஸ்ட் எடுக்கணும் ஐசேஜில் தான். அதுக்கு பசிச்சா ஜம்ப் பண்ணும் ஓஷனில். இப்போ வந்து எங்கே சீலைன்ஸ்லாம் வந்து இருக்குன்னா மலையில் தான். அந்த மலையிலேருந்து அதோட இயற்கை என்னென்னா ஐஸ்லேருந்து தண்ணியில் குடிச்சு வேட்டையாடுறது. இப்போ மலையிலேருந்து குடிச்சு கொத்தா, அதாவது தௌசண்ட்ஸ் ஆர் அதிகபட்சம் நான் சொல்கிறது அப்படி இறந்துருக்காங்க. அப்போது ஒரு உயிரினமே அழியுது. ஆனால் அதுக்கு வந்து நம்ம தான் ஒரு காரணம். இது யாருக்கும் தெரியாது. எதுக்கு ஐசேஜ் வருது, ஓவர் ஹீட் யாரால், எல்லாம் நம்ம தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஃபேக்ட்ரிஸால் ப்ரொடியூஸ் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே நம்ம தான் பண்ணுறோம். ஆனால் அஃபெக்ட் மட்டும் விலங்கு தான் அனுபவிக்குது. அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து யாருமே யோசிக்கிறதில்லை. இப்போ வரைக்கும் நம்ம நல்லா இருந்தால் போதும், அப்படி தான் இருக்கும் மென்டாலிட்டி. நான் இப்போ இவ்வளோ பேசுகிறேன், நான் அங்கே நல்லா இருக்கணும் தான் நானும் பிளான் பண்ணுவேன். நான் ஃப்யூச்சரில் எப்படி இருக்கணும் தான் பிளான் பண்ணுவேன். சர்டன் திங்ஸ் நம்ம மாற்றிக்கணும்னு நான் சொல்ல முடியும். இப்போ நான் ஒரு வில்லேஜில் இருக்கிறதுக்கும் சிட்டியில் இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. வில்லேஜில் வந்து இயற்கையாக இருக்கும், ஏசி இல்லாமல் கூட நம்ம இருக்க முடியும், அவ்வளோ கூலிங்காக இருக்கும். அதுவே நம்ம சிட்டியில் ஒரு நாள் ஏசி இல்லாமல் யாராலும் தூங்க முடியுமா? இங்கே நான் சீரியஸாக கேட்குறேன். ஒரு நாள் ஏசி இல்லாமல் நீங்கள் யாராவது தூங்குவீங்களா சொல்லுங்கள்? ஐ எம் ஆக்ஸ் சீரியஸ்லி. ஓகே, ஈவன் என்னால் கூட சிட்டியில் சஸ்டைனபிளாக இருக்க முடியல. இப்போது தேங்க்யூ ஆக்சுவலாக உங்கள் பதிலுக்கு. இப்போ மேம் கிட்ட ஆக்சுவலாக பல்லவி மேம் கிட்ட கேள்வி. நீங்கள் சர்வே கண்டக்ட் பண்ணதில் யூத் மத்தியில் என்ன பேட்டர்ன்ஸ் கண்டுபிடிச்சிங்க? உங்கள் சர்வே அண்ட் ஸ்டடீஸ் என்ன ரிசல்ட் சொல்லிச்சு, குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தளவில் கிளைமேட்டு? தமிழ்நாட்டில் வந்து யூத் கிளியராக ரொம்ப தெளிவாக வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் பொலிட்டிக்கல் கேண்டிடேட் சாய்ஸ்ன்னு எங்கள் சர்வே மூலமாக இது நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து அது ஒரு ஃபார் எஜுகேஷன் பாலிசி இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைண்டிங். ஏன்னா இதுலேருந்து என்ன இன்ஃபர் பண்ணுறோன்னா, ஒரு எஜுகேஷன் குவாலிட்டி எஜுகேஷனாக இருந்தால் அவேர்னஸ் இஸ் கோயிங் அப் அபவுட் த கிளைமேட் கிரைசிஸ். அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் த பொலிட்டிக்கல் சாய்ஸ், நீங்கள் when I say நீங்கள், I mean young voters, right? You all are young voters. And அதில் வந்து it clearly states that when the quality of education is high, the choice, political choice is also more informed in நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். And that is what I think இந்த சர்வேல நாங்கள் கொஞ்சம் இன்ஃபர் பண்ண முடியும். This is really, இதை இன்னும் கொஞ்சம் நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணியே ஆகணும் கண்டிப்பாக. ஆனால் இது வந்து எப்படி நம்ம பாலிசிக்குள்ளே எடுத்துன்னு போகலாம், எப்படி இதை வந்து சிலபஸ்க்குள்ளே கொண்டு வரலாம், ரைட்? நீங்கள் இன்னும் இன்ஃபார்ம்டாக இருக்கணும்னா, இன்னும் ஒரு எஜுகேட்டட் ஓட் போடணும்னா அதுக்கு நீங்கள் என்ன ரிசீவ் பண்ணணும், எஜுகேஷனில் ஃபார்மல் எஜுகேஷனில் என்ன ரிசீவ் பண்ணணும்னு நாங்கள் இப்போது எங்களுடைய திங்கிங் ஹேட்ஸ் போட்டு திங்க் பண்ணணும்.
ஸோ அவர் பதில் சொன்ன மாதிரி உங்களில் யாருக்காச்சும் தினம் எனக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்குது, சுற்றுச்சூழல் சார்ந்து ஒரு climate சேஞ்ச் பற்றி எனக்கு இது ரொம்ப பெரிய ஒரு கவலையாக இருக்குது, நாளைக்கு அது என்னோட வாழ்க்கையை எப்படி பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போது என்னோட வாழ்வியல் முறை பார்த்தீங்கன்னா, நான் கடல் பக்கத்தில் இருக்க ஒரு வில்லேஜை சார்ந்த பையன். என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு விவசாயம் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம். 2004 சுனாமி வந்து தெரியும். அப்போ வந்து நாங்கள் வந்து எங்களோட வயலில் நெற்பயிர் போட்டுட்டு இருந்தோம். எங்களோட வீடு, எங்களோட அமைப்பு, வில்லேஜோட அமைப்பு எப்படின்னா 3 பக்கமும் தண்ணி இருக்கும், ஒரு பக்கம் மட்டும்தான் ஊரோட கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுனாமி வந்த டைம் வந்து சுத்திரி தண்ணி வந்துடுச்சு. நாங்கள் வந்து ஐலாண்ட் மாதிரி நடுவில் மாற்றிக்கிட்டோம், எல்லாருமே தண்ணியில் தான் ஓடிட்டு இருந்தாங்க. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் விவசாயம் பார்த்துட்டு இருந்தோம். அதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஸ்டேஜுக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் ஃப்ரீயாக இருக்குது. கிளைமேட் சேஞ்சாலும் நாங்கள் விவசாயமே பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்னா தண்ணி கிடைக்கல எங்களுக்கு. அதேமாதிரி இப்போ எல்லாருமே ஓகி புயல், தானே புயல் தான் வந்துச்சு. அப்போல்லாம் எங்கள் ஊர் மண் கிடையாது, எங்களுக்கு மணல். அது வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சுன்னா காலையில் மழை பெஞ்சா ஈவினிங் தண்ணி நிற்காது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மழைக்கு வந்து மணலில் தண்ணி நின்றுட்டுருக்கு, எங்கள் வீட்டாண்டியே தண்ணி நின்றுட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த இஷ்யூவே கிடையாது. செடிங்க வந்து ஒரு மாதிரி அழுகி போயிடுது, மரம் வந்து பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் உதிர்ந்து போகுது. எங்கள் வீட்டாண்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 தென்னை மரம் வந்து செத்து போச்சு. இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் கண்டிப்பாக இருந்துகிட்டே தான் இருக்குது. சொல்யூஷன்ஸ் நம்ம அடுத்தது பேச ஆரம்பிக்கணும். பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் யாராச்சும் ஹீட் ஸ்ட்ரெஸ் இல்லை தினப்படி அந்த மாதிரி கேன் சம்படி லீவ் அ கமெண்ட்? So the first time I felt bad summer was in Chennai last year. So I was comfortably living in a rural area near Kumbakonam. So that's after coming to Chennai only I experienced the heat wave, which was very bad. That's when I searched and I came to know about this concept called urban heat islands. I'm in the field of environment, but still when I only experienced, I went and searched for it. So that's when I came to know about how these buildings, affect these encroachments, how these encroachments in wetlands, mangroves, they affect the the carbon capture capacity. So likewise, what I'm trying to say is that I'm in the field, but it took me a very long path to go to that concept and understand it. So like I was telling about climate education, I feel like it would be better if government would include any climate change compulsory electives in colleges for non-environmental courses. So it would be the other students will know about it much earlier, and they would be much aware and to vote for better party. வேறு யாராச்சும் ஹீட் ஸ்ட்ரெஸ் பொறுத்தளவில் நீங்கள் இப்போ சம்மரில் வேறு இருக்கோம், நீங்கள் காலேஜ்க்கும் வந்துட்டு போகிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க. Does anybody have any experience? உங்களுக்கு இல்லை உங்களோட வீட்டில் இருந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு அனுபவம்? ஹீட் வந்து ரொம்பவே ஜாஸ்தியான பாதிப்பு தான் தருது. காரணம் என்னென்னா, இப்போது எங்களுக்கே வந்து இந்த அனல் வந்து தாங்க முடியல, வெயில் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இதே ஸ்கூல் பசங்க, இது எக்ஸாம் டைம் வேறு, அவங்க வந்து காலையில் எழுந்து வரும்போது டிரான்ஸ்போர்ட் ஆல்ரெடி வந்து ரொம்பவே வந்து ரஷ்ஷாக இருக்குது. ஏன்னா ஃப்ரீ பஸ் இருக்கிறதுனால எல்லோரும் அதிலே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு ப்ரொமோஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஃப்ரீயாக கிடைக்குதுன்றதுனால ஓகே ஃப்ரீ பஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு அப்படி சொல்லிடுறாங்களே தவிர, ஆனால் அது உண்மையாகவே வந்து எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பார்க்குறதில்ல. எல்லாரும் அதிலே ரஷ் ஆகிட்டு போகிறாங்க, அது ஒரு ப்ராப்ளம். பத்தாததுக்கு ஹீட் வேறு. நிறைய பசங்க வந்து பஸ்லேயே வந்து வாமிட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அது மாதிரி நிறைய பசங்களுக்கு மயக்கம் வருது. இது மாதிரி ஹீட்னால ரொம்ப ஜாஸ்தியாகவே பாதிப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மழை வர்றதுனால தண்ணி தேங்கி இருக்குது. நிறைய பேர் வந்து எங்கள் ஏரியாலே வந்து அந்த ஒயர்லாம் விழுந்து இறந்துருக்கிறவங்களும் இருக்காங்க, அதனால் பாதிக்கப்பட்டிருக்கவங்களும் இருக்காங்க. அந்த பள்ளங்களில் தண்ணி தேங்கி நிற்கிறது, அதனால் டெங்கு, மலேரியா. போன வருஷம் நான் வந்து 10th படிக்கும் போது எனக்கு பப்ளிக் எக்ஸாம் அப்போ எனக்கு டைஃபாய்டு, நான் பாதிக்கப்பட்டேன். காரணம் இது மாதிரியான பிரச்சனைகள் தான். அது எல்லாத்தையும் வந்து சரி பண்ணுற அளவுக்கு ஒருத்தர் வந்தால் நல்லாயிருக்கும். இப்போது வள்ளியப்பன் சாருக்கு எனக்கு ஆக்சுவலாக நெக்ஸ்ட் கொஸ்டின். நீங்கள் வந்து கிளைமேட் கிரைசிஸ் வந்து நிறைய வருஷமாக கவர் பண்ணியிருப்பீங்க. ஸோ யூத் மத்தியில் ஹவ் யூ சீன் அ டிஃப்ரென்ஸ் இன் ஹவு தே கன்சியூம் த நியூஸ்? அவங்க எப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க? அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட்? பொதுவாக நான் வந்து தமிழ் ஜேர்னலிசம் மட்டும் பார்க்குறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஸ்லோவாக பில்டப் ஆகிட்டு இருக்கு. நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு நான் வந்து சொல்ல மாட்டேன். தமிழ் வாசிக்கிற இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற க்ரௌடை பொறுத்த வரைக்கும் கிளைமேட் சேஞ்ச் சார்ந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை என்விரான்மெண்ட் சார்ந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஃபாஸ்ட் ஒரு 10-12 இயர்ஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே வந்து அவேராக இருக்காங்க ஓரளவுக்கு. அதாவது அவங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அடல்ட்ஸை விட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்விரான்மெண்ட் சார்ந்து இல்லை கிளைமேட் சேஞ்ச் சார்ந்து பேசிக்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிருக்கு. அது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. பட் ஆனால் அது போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்னு வந்து நான் பர்சனலாக வந்து நினைக்கிறேன். அது இன்னும்
அதாவது நம்ம வந்து இன்னும் சயின்டிஃபிக் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மள்ட்ட வந்து ரொம்ப குறைவு. நம்ம ஊர்ல வந்து ஃபேக்ட்ஸ் நிறைய தெரிஞ்சிருக்கமே ஒழிய அதை சயின்டிஃபிக்காக டெசிபர் பண்ற அளவுக்கு நம்ம இருக்கிற யூத்தோ இல்லை மற்றவங்களோ வந்து அடல்ட்ஸோ வந்து இருக்கமா அப்படின்னு கேட்டாங்கன்னா நிச்சயமா இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். நிறைய சயின்டிஃபிக் ஜார்கன்ஸை வந்து குழப்பிக்குவோம். இப்போ கிளைமேட் சேஞ்சு சார்ந்தே நம்ம சொல்லும் பொழுது அது ஒரு பிரச்சனைங்கிறது தெரியும். ஆனால் அது எப்படி நம்மளை பாதிக்குது இல்லை ஃபியூச்சரில் நம்மளை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறது சார்ந்து நமக்கு பெரிய அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இல்லை. அதுக்கு ஒரு காரணம் வந்து ரீஜனல் லாங்குவேஜில் இன்னும் நிறையா வந்து வரல. கிளைமேட் எஜுகேஷன் வந்து இங்கிலீஷில் இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வர மீடியாலே எடுத்தோம்னா இங்கிலீஷ் மீடியாவில் வந்து சயின்ஸு கிளைமேட் எஜுகேஷன் எல்லாமே தொடர்ந்து கண்டினியூஸாக கொடுக்குறாங்க. தமிழில் அதுக்கான ஸ்பேஸ் வந்து இன்னும் போதுமான அளவுக்கு வந்து கிரியேட் ஆகலை. அதனால வந்து எல்லா பக்கமுமே ஒன்று தேவை அதிகமாக இருக்குது, அதுக்கு ஈக்குவலாக வந்து மீடியாவும் வந்து நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணணும், ரீஜனல் லாங்குவேஜில் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது சார் சொன்னது எல்லாருக்கும் காதில் விழுந்திருக்கும்ல உங்களுக்கு. ஸோ தெர் இஸ் நோ ரைட் ஆர் ராங் ஆன்சர் ஹியர், சரியா? எத்தனை பேருக்கு இப்போ நானுமே இதில் தான் கற்றுக்க போகிறேன், எத்தனை பேருக்கு என்வாயன்மெண்டல் சயின்ஸுக்கும் கிளைமேட் சேஞ்சுக்கும் ஒரு கிளைமேட் எஜுகேஷனுக்கும் இருக்கிற வித்தியாசம் தெரியும்? யாருக்காச்சும் டெஃபினேஷன் தெரிஞ்சுன்னா ஒரு ட்ரை கொடுக்குறீங்களா? என்வாயர்மெண்ட்டுன்றது இன்க்ளூட்ஸ் எவ்ரி திங் இன் அவர் சரௌண்டிங். லைக் என்வாயர்மெண்ட் சயின்ஸ்ன்றது நம்ம சின்ன வயசுலேருந்து படிக்கிறது. நாட் ஜஸ்ட் கிளைமேட், நம்மளோட சொசைட்டியோட ஸ்ட்ரக்சர், அது எல்லாமே என்வாயர்மெண்ட் சயின்ஸில் வரும். கிளைமேட்டுன்றது நம்மளோட வெதர் பற்றி, நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் பற்றி படிக்கிறது தான் கிளைமேட்டிக் ஸ்டடீஸ். தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். இது கொஞ்சம் நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஏன்னா குழந்தைங்க வந்து இப்போ தம்பி கூட பேசும்போது கிளைமேட்டும் வெதரும் கொஞ்சம் குழப்பிக்கிறாரு. சாரி, நான் இன்டரப்ட் பண்ணுறேன் தம்பி. அதாவது கிளைமேட்டுங்கிறது வேற, வெதருங்கிறது வேற. கிளைமேட் அப்படின்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாடுடைய கிளைமேட், சென்னை கிளைமேட் நார்மலாக இந்த மாதிரி இருக்கும். ஜனவரி மாதம் இப்படி இருக்கும், பிப்ரவரி மாதம் இப்படி இருக்கும், இந்த மாதிரி. வெதர் இன்னைக்கு எப்படி இருக்கு, இன்றைய காத்து வந்து வெதர். கிளைமேட் வந்து சென்னை எப்படி இருக்கும், ஒரு வருஷத்துல எப்படி இருக்கும்ங்கிறது வந்து கிளைமேட். இது ரெண்டும் கொஞ்சம் வித்தியாசமானது ராஜா. இப்போ நடந்த இந்த தொடர்ந்து பேசும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னன்னா, 10th வரைக்கும் இந்த குழந்தைங்க வந்து எல்லாமே படிக்குது. 10th வந்து இவங்களுக்கு சயின்ஸ் இருக்கு, அறிவியல் இருக்கு. அந்த அறிவியல் புத்தகத்துல கொஞ்சம் சுற்றுச்சூழல் பற்றி சம்மந்தப்பட்ட விஷயங்களும் எழுதியிருக்கு, எல்லா குழந்தைங்களும் படிக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, எப்போ இவங்க வந்து கல்வி ஸ்கூல் லெவல் முடிச்சுட்டு கொஞ்சம் ஹையர் செகண்டரி அப்படின்னு போகும்போது தான் அதிகமாக இவங்களுக்கு வந்து ஆர்வம் வரும். 11th 12th படிக்கிற குழந்தைங்களுக்கு சுத்தமா சுற்றுச்சூழலை பத்தி ஒரு வார்த்தையும் கிடையாது. விலங்கியல் படிக்கிறீங்களா, தாவரவியல் படிக்கிறீங்களா, பாட்னி ஆர் ஜுவாலஜி டெஃபினட்டா வந்து வருது. நான் பிகாஸ் ஜுவாலஜி புக் ஐ வாஸ் ஆல்சோ இன்வால்வ் இன் த ரைட்டிங் ப்ராசஸ். ஸோ அதனால வந்து அங்கே வந்து கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிற குழந்தைங்களுக்கு திடீர்னு சுற்றுச்சூழல், கிளைமேட் சேஞ்ச், கிரீன் ஹவுஸ் கேசஸ், குளோபல் வார்மிங், அந்த கான்செப்ட்ஸ் அன்லஸ் ஒரு ஆசிரியர் வந்து கிளாஸ்ல போய் சொன்னதை தவிர மற்றபடி டெக்ஸ்ட் புக்லங்கிற ஒரு கருத்து உங்களுக்கு இல்லாமல் போயிடுதுமா. இது வந்து நீங்க இந்த பேச்சிலிருந்து எனக்கு என்ன புரியுதுன்னா, ஒருவேளை வி கேன் ரெக்கமெண்ட் இந்த குழந்தைங்களுக்கும் ஜென்ரல் கிளைமேட் சேஞ்சுங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட், எப்படி ஒரு வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் இந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி என்வாயன்மெண்டல் எஜுகேஷன் கொஞ்சம் ஜென்ரலாக இருக்கணுமே தவிர, அது எழுதுறவங்க வந்து ஒரு பெரிய தப்பு பண்றாங்க. சயின்ஸ் பிடிக்கலன்னு தான் ஒரு குழந்தை போய் எக்கனாமிக்ஸ் படிக்குது, காமர்ஸ் படிக்குது, அது படிக்குது. அந்த குழந்தை கொடுக்குற சிலபஸ்ல டிஃபைன் ஈகோசிஸ்டம், டிஃபைன் கம்யூனிட்டி, டிஃபைன் த லா ஆஃப், இது புரியலன்னு தானே இதை படிக்க வந்தேன், இதே கொண்டு வந்து திரும்பி கொடுத்தா நான் எப்படி படிச்சு தொலைறது, இந்த கருத்து வருது. உண்மையை சொல்றேன், ரைட்? அந்த பேசிக் கரிக்குலம், பேசிக் சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். அப்போதான் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அஸ்திவாரம் கிடைக்கும். அதுல இருந்து நல்லா வந்து we can then interact and make the next generation much involved in environmental issues. Pallavi ma'am, any comments to add to that? For climate education பத்தி. ஸோ அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாருமே கற்றுட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிளைமேட் எஜுகேஷன் அண்ட் என்வாயன்மெண்ட் எஜுகேஷன்? ஒரு விதத்தில் இந்த கிளைமேட் எஜுகேஷன் பற்றி இப்போ தான் கான்வர்சேஷனே ஸ்டார்ட் ஆகுது, ரைட்? நம்மலாம் படித்தது, நானும் ஸ்கூலில் படித்தது வந்து என்வாயன்மெண்டல் எஜுகேஷன், இவிஎஸ்ன்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்திருக்கும். இப்போ வந்து சயின்ஸ் இல்லைன்னா சோஷியல் ஸ்டடீஸ் சிலபஸ்குள்ளே வந்துடுது இல்லையா? ஆனால் கிளைமேட் எஜுகேஷனுடைய ஃபோக்கஸ் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆர் கிரைசிஸ்னால வந்தக்கூடிய எல்லா இஷ்யூஸ், ரைட்? நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஹவு டஸ் கிளைமேட் சேஞ்ச் அஃபெக்ட் விமென், ரைட்? தட் இஸ் ஒன் இஷ்யூ.
what are the sociological issues because of climate change. இதெல்லாம் நம்ம EVS textbook இப்போ கவர் பண்ணல. சார் சொன்ன மாதிரி ஒரு கரிக்குலம் சேஞ்சே ஆகணும் இல்லையா, அந்த கரிக்குலமுடைய ஃபோக்கஸே மாறணும். இந்த climate change உடைய லென்ஸ்குள்ள பார்த்து நம்ம வந்து EVS-ஐ சேஞ்ச் பண்ணணும்னா என்வாயர்மெண்ட்டோடைய இம்பார்ட்டன்ஸ் நம்ம புரிஞ்சுப்போம். ஆனால் how is it getting impacted by climate change, அது வந்து I feel it is climate education. இதுல வேற என்ன ஆகுதுன்னா, எழுதுறவங்க எல்லாரும் வந்து சிட்டி பேஸ்டு உட்காந்து எழுதுறாங்க. இப்போ அந்த தம்பி சொன்னாரு பாருங்க, பெண்களுக்கு எப்படி பாதிக்கும்ட்டு. இப்போ கிராமத்துல தண்ணி எடுத்துனோம்னா எத்தனை கிலோமீட்டர் நடந்து போகணும், அப்போ தண்ணி இன்னும் தூரம் தூரம் தான் போகும். அப்போ பெண்களுக்குன்னு கொண்டு வரும்போது ஸோ ரூரல் கான்டெக்ஸ்ட் வந்து உள்ளார இன்பில்ட் கொண்டு வரணும். அதெல்லாம் வந்து வாட் இஸ் ரிக்வயர்ட். பட் இப்போ climate crisis பொறுத்தளவில் உங்க எல்லாருக்கும் என்ன கற்றுக்கணும்னு விருப்பப்படுறீங்க? இதெல்லாம் எனக்கு தேவைப்படுது, நாளைக்கு என்ன நானே வந்து பாதுகாத்துக்கிறதுக்குன்னு உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருக்கா, இல்லை ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்கா? So I'm a final year postgraduate student in social work. So I've been working with different areas like the Ennur area, Padaverkad area, let alone Kannagi Nagar, and myself I am from Fisher community. So for me, climate change is not just the space is going extinct. For me, climate change is also the people in that space is going extinct. Like there is an extinction or endangered situation happening to that people living in that spaces also. So since the climate change and the talks is very new to the focal point, but then that focal point is not extended to the people who are going to get affected by the climate change or whatever it is. And if I take an example of my space, I am from that Kerala Kanyakumari coastal belt. So there was this Oki cyclone and it affected us so badly. And what happened was that my village, there was not a single casualty from my village because they sensed some kind of danger and they came back. So, and when I went for a data collection also over there, I understood that the people have a very good understanding about the weather patterns, winds and all. And these understanding, government authorities or those who are exclusively studying about these climate issues and all, they don't have that much knowledge about these areas. So what if you are gonna have a very good mitigation plan or a very good management plan, the first thing you have to do is that the inclusiveness of these people. The very first line of the people who are gonna get impacted is the vulnerable or the marginalized people. So, and when you look into that perspective also, these people are having extensive knowledge of how you can deal with these things. Like if you take the case of fishermen alone, they know how to go in the direction of wind. Like if there is no technology or things are available, they know how to navigate according to the stars in the sky, according to the wind patterns also. So they have an extensive knowledge. So for example, you can't study sea sitting in the land. You need a person who is experienced about the sea. So I would say that there should be an inclusion of all these people in the policy making, and the education should also cover the experiences and the instances, situations from the local spaces, like who are vulnerable to climate change and all. So I would say that for me, climate change is not endangered situation, but it's for my existence. I am in a great fear about my existence because I live in a coastal area and I'm seeing these extreme weather conditions taking a toll on our community, and on the other hand, government and the other corporates boosting the climate change thing by taking some unscientific constructions and all. So I would say that you have to take the perspective of the marginalized or the vulnerable or whoever is going to get affected by this. இப்போ மேம் வந்து ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் பற்றி கேட்டாங்க. இப்போது நம்மளுக்கு ஒரு கான்செப்ட் வரும் முன் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு ஏதாவது இந்த மாதிரி நேச்சுரல் கெலாமிட்டி, டிசாஸ்டர் அந்த மாதிரி எதாவது நடக்குதுன்னா அது கொஞ்ச நாள் முன்னாடி அந்த ஹெலிகாப்டரில் அந்த இதெல்லாம் இருக்கும்ல, அந்த பீப்புள் சேவ் பண்ணுறவங்கள அந்த அதுக்கப்புறமா நிறைய மெஷர்ஸில் என்னென்னு பண்ணணும்னு அப்போ பார்க்குறாங்க. ஸோ அதை தவிர்த்து நம்ம எப்படி ப்ரிவென்டிவாக இருக்கணும் அப்படின்னா, ஒரு நேச்சுரல் கெலாமிட்டின்றதை நிறுத்தவே முடியாது. ஸோ வந்து தான் தீரும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, நேச்சுரல் கெலாமிட்டி மட்டும் இல்லாமல் அதை பற்றி மட்டும் இல்லாமல் எதுவாக இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் பீப்புளுக்கு வந்து ஒரு நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியறது கிடையாது. ஸோ அதனால் இந்த புக்ஸ் லெவல்லாம் வந்து பசங்க படிக்கிற புக்ஸில் சின்ன வயசுலேருந்தே
இந்த நம்ம ஸ்டார்டிங் பேஜில் பார்த்தீங்கன்னா சோஷியல் புக்கில் அதெல்லாம் வந்து ப்ரிஹம்பிள்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுவும் வந்து நிறைய பேருக்கு என்னென்ன தெரியறது கிடையாது. ஸோ அதில் வந்து ஷார்ட்டாக ஒரு கான்ஸ்டிடியூஷனோட ஒரு ஷார்ட் ஃபார்மாக வந்து என்னது அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதை அங்கே மட்டும் இல்லாமல் டெக்ஸ்ட் புக்கில் ஃபுல்லாகவே வந்து லெசன்ஸாகவும் வந்து ஃபண்டமெண்டல் நம்மளோட சின்ன சின்ன ரைட்ஸ் என்ன அப்படின்னு, ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம வாழ்கிற வாழ்வியல். ஸோ அதெல்லாம் நம்ம கற்றுக்கலாம். அதே மாதிரி நேச்சுரல் கெலாமிட்டி இது முன்னாடியே வந்ததுன்னா கவர்மெண்ட்க்கு இருந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, சப்சிடிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக அது மூலமாக ஆக்சஸ் பண்ணுறது. ஜஸ்ட்டு இப்போது நேச்சுரல் கெலாமிட்டி ஏதாவது வரும்போது மட்டும் நியூஸில் வந்து இதெல்லாம் ஹெல்ப்லைன் நம்பர் அப்படின்னு போடாமல், நம்ம சின்ன வயசுலேருந்து நேச்சுரல் கெலாமிட்டி வருதோ வரலையோ அது வந்ததுனாவே இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்ஸ்லேருந்தே நம்ம படிக்க ஆரம்பித்தோன்னா அது ரொம்ப ஈஸியாயிரும். நிறைய பீப்புளுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஸ்கீம்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் கிட்டேருந்து நம்ம வந்து இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியதே கிடையாது. ஸோ சின்ன வயசுலேருந்து அந்த நம்ம யங் ஜென்ரேஷன்லேருந்து இது எஜுகேட் பண்ணோன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ தேவையில்லாத நம்ம இது ஹிஸ்ட்ரின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். யார் என்னென்ன வார் பண்ணாங்க, அந்த வைலன்ஸு இது அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே அதை கற்றுக்கக்கூடாதுன்னு கிடையாது, தெரிஞ்சுக்கலாம். அதை ரொம்ப ரெடியூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வாழ போகிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்ற அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸு சரி, அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் அதெல்லாம் இப்போது நம்ம நடைமுறைக்கு என்னென்ன தேவையோ அது இன்னும் கொஞ்சம் இந்த புக்ஸில் டெக்ஸ்ட் புக்ஸில் லெசன்ஸை இன்க்ரீஸ் பண்ணால், ஸோ இந்த மாதிரி அவேர்னஸ்ன்றது நம்ம தனியாக ஒரு கேம்பெயின் போட்டு ஒரு ஸ்டேஜ் போட்டு சொல்லணும்னு கிடையாது. சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு வந்து ஆமாம் இல்லை நம்ம புக்ஸில் படிச்சிருக்கோம், ஸோ அதை நம்ம அப்ளை பண்ணுவோம், நம்ம இது பண்ணி, ஸோ அதனால் வந்து இன்னும் வந்து ஈஸியாக ஆகிடும் வேலைலாம். ஸோ அதுதான் என்னோட ஐடியா. வந்து வள்ளியப்பன் சாருக்கு எனக்கு ஆக்சுவலாக ஒரு கேள்வி. ஸோ நம்ம கேள்வி ஒரு ட்ராக்ல போனாலும் பசங்க ஃபுல்லாக அவங்களோட ஆங்ஸைட்டி நல்லாவே தெரியுது இப்போ வருங்காலத்தை நினச்சி. ஸோ இப்போது எலெக்ஷன்ஸ் வேறு வரப்போகுது. இப்போது நீங்கள் ப்ரெஸ்ஸில் இருக்கிறதுனால இப்போ பாலிட்டிஷியன்ஸ் வந்து அந்த பிரிட்ஜை கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன எஃபர்ட்ஸ் எடுக்கிறாங்க, எஸ்பெஷலி ஃபார் யூத்? ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸை மைண்டில் வச்சுருக்காங்களா? ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸை மைண்டில் நிச்சயமாக வச்சுருக்காங்க, அதில் எந்த டவுட் இல்லை. ஏன்னா நேஷ்னல் லெவலில் வந்து அஃபிஷியலாகவே வந்து அவங்க அந்த ஒரு விஷயத்த முன்னாடி எடுக்கிறாங்க. பட் ஆனால் அவங்க வந்து ஓட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸை வந்து சொல்கிறாங்களா, ஓட் பண்ணணுங்கிறத சொல்கிறாங்களே ஒழிய யாருக்கு பண்ணணும், என்ன டிசிஷன் படி நம்ம அந்த ஓட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி எஜுகேஷன் நம்ம நாட்டில் நடக்கலை. இப்போ இருக்கிற நம்ம ஆட்சியில் இருக்கிற கட்சி முதற்கொண்டு ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸை ரொம்ப குறியாக வைக்கிறாங்க. ஆனால் நம்ம ஓட் பண்ணுறப்போ எதை பேஸ் பண்ணி நம்ம அந்த ஓட்டை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி எஜுகேட் பண்ணலை. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு அன்எஜுகேட்டடாக வச்சிருக்கிறது வந்து தங்களுக்கு லாபமாக இருக்கும்னு நினைக்கிற ஒரு தன்மை வந்து இருக்குது. அப்போது நம்ம இப்போ கிளைமேட் சேஞ்ச் பற்றி நிறையா பேசுகிறோம், என்விரான்மெண்ட் பற்றி பேசுகிறோம். லாஸ்ட் எலெக்ஷனில் தான் வந்து இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சுங்கிற வேர்டு இது சம்மந்தமான ஜஸ்ட் ரெஃபரன்ஸே வந்து நேஷ்னல் பார்ட்டிஸ் வந்து கொடுக்குறாங்க 5 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் தான். நம்ம டிபேட்ஸ் வந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம நாடாளுமன்றத்தில் வந்து பாஸ்ட் 20 இயர்ஸ் 1999லேருந்து 2019 வரைக்கும் 0.03% மட்டும்தான் வந்து கிளைமேட் சேஞ்ச் சம்மந்தமான வந்து டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்கு. அதாவது நெக்லிஜிபிள் அமௌண்ட்டு. ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டோட லாஸ்ட் டேர்ம் வரைக்கும் 2019 வரைக்கும் பார்த்தோம்னா 20 இயர்ஸில் 0.03 அப்படிங்கிறது வந்து எந்த வகையிலையுமே நம்ம கன்சிடரே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு தான் வந்து கிளைமேட் சேஞ்ச் சம்மந்தமாக நம்ம தலையெழுத்தை நிர்ணயிக்கிற நாடாளுமன்றத்திலே வந்து டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்கு. ஸோ அப்புறம் நம்ம இந்த மேனிஃபெஸ்டோஸ்லாம் பார்த்தோம்னா ஜஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. லாஸ்ட் மேனிஃபெஸ்டோவில் என்ன ஆக்சுவலாக நாங்கள் வந்து பீப்புளுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறது சம்மந்தமாக இல்லை. நம்ம ஊரில் வந்து எல்லாருமே ஓட்டு போட முடியும். நம்ம ஃபஸ்ட்டு எலெக்ஷன்லேருந்து ஆரம்பித்து மற்ற நாடுகளுக்கு மாறா இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே வந்து 1 vote 1 வேல்யூ அப்படிங்கிறது வந்து நம்ம கடைப்பிடிக்கிறோம். ஆனால் இப்பயும் வந்து மார்ஜினலைஸ்ட் பீப்புள் என்னதான் ஓட்டு பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அவங்க பேசிக் விஷயங்களே இன்னும் வந்து கிடைக்கல. ரிப்பப்ளிக் ஆகியே 75 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்னும் வந்து மார்ஜினலைஸ்ட் பீப்புள் மார்ஜினலைஸ்டாக தான் இருக்காங்க. இன்னும் வந்து அன்எஜுகேட்டட் இன்னும் வந்து ஃபுல்லாக எரேடிகேட் ஆகலை 75 இயர்ஸில். இப்படி வந்து நம்ம வந்து லிஸ்ட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இதில் வந்து என்விரான்மெண்ட் காஸ் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட்ஸு பர்டிகுலராக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து இன்னும் சீரியஸாக எடுத்துக்கவே இல்லை. அதுவும் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்லாம் பற்றி பேசும் பொழுது இவங்களோட எதிர்பார்ப்பு வந்து கிளைமேட் ஜஸ்டிஸு இல்லை என்விரான்மெண்ட் சார்ந்து இருக்கும் பொழுது இன்னும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அந்த லைனுக்கே இன்னும் வரல. நம்ம பிரச்சாரங்கள் இல்லை இதில் ஆன்லைனில் நடக்கிற எல்லா விஷயங்களையுமே கவனிக்கலாம். கிளைமேட் சேஞ்ச் சம்மந்தமாகவோ என்விரான்மெண்ட் சம்மந்தமாகவோ பெரிய மென்ஷன்ஸ் இல்லை. மக்கள் எங்கே போராடுறாங்களோ, இப்போ எம்எஸ்பிக்காக வந்து விவசாயிகள் போராடுறாங்க அப்படின்னா அதை பற்றி ஒரு வாக்குறுதி இருக்கும். ஆனால் மக்கள் குரல் கொடுக்காத விஷயங்கள், உண்மையிலேயே வந்து
ஃப்யூச்சர் இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் எக்ஸாம்பிள் சொன்னாங்க, கன்னியாகுமரியிலேருந்து சொன்னாங்க, சென்னை வெள்ளம்னு எல்லாமே சொன்னோம். இப்போ என்னன்னா நம்ம ஜப்பான்ல வந்து எர்த்குவேக் வருதோ வரலையோ ஸ்கூல் போகிற எல்லா குழந்தைங்களுக்கும் எர்த்குவேக் வந்தால் எப்படி தன்னை காப்பாற்றிக்கணும்னு தெரியும். இப்போ வந்து லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தோம்னா அமெரிக்காவும் இந்தியாவும் ஒஸ்ட்டாக வந்து எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸில் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் இறந்த நம்பர்ஸும் இந்தியாவையும் கம்பேர் பண்ணோம்னா 10 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சொத்து இழப்பு அப்படின்னு பார்த்தாலும் ஒரு டெவலப்டு கண்ட்ரியும் நம்மளையும் கம்பேர் பண்ணால் நம்ம வந்து ஒஸ்ட் கேஸில் இருக்கோம். இந்த ஒஸ்ட் கேஸில் அதிகமாக இறந்து போகிறது, அதிகமாக வந்து தங்களோட சொத்தை இழக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டிஸ் தான். ஸோ கவர்மெண்ட்டும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் அவங்களோட ஸ்பியருக்குள்ளே இந்த விஷயங்கள்லாம் வந்து இன்னும் வரவே இல்லை. அது வர்றதுக்காக நம்ம எல்லாருமே வந்து இன்னைக்கு இருக்கிற யூத்தில் ஆரம்பித்து எல்லாருமே ரொம்ப சீரியஸாக வந்து இதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய தேவை. ஸோ இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்கு அகெயின் ஒரு கேள்வி. நிறைய பேர் அவங்களுக்கு இந்த கிளைமேட் டிசாஸ்டர் எங்களையோ இல்லை எங்கள் பகுதியே இந்த அளவுக்கு பாதிச்சதுன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி ஒரு 2-3 பேர் இன்னும் அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ண விரும்புகிறீங்களா? நீங்கள் சென்னையாக இருக்கலாம், எந்த ஊராக வேணாலும் இருக்கலாம், பட் உங்களுக்கு பக்கத்தில் இருந்தவங்க யாராக இருந்தால் கூட. Hi, I'm Sweta, first year journalism. So during the Mitchwang floods, I live in the ground floor. The rain got very bad and the water came almost inside my house. It was through the parking lot. It took days of pumping for the water reduced to go down. And I live on central government land as well, so we can't immediately talk to the society and get motors pulled in to pump the water out. We need to go through government approval to do all of this. So it took a while for it to get approved. And it took months until the water reached to a point where we could walk on the roads properly. It took that long for the water to go down. And I live by the beach, so it's the water doesn't sink in the soil well. Very marshy land as well. And same thing we struggled with during the 2015 floods as well, because my mom was affected by the 2015 floods. She pre-prepared for the current cyclone that happened in December. She knew what happened when we were suffering in 2015, so she pre-planned. She bought food in bulk so we wouldn't have to suffer. She made sure that all the wells were full, so she blocked off the wells so the water wouldn't seep into the well and we didn't have to pay to clean the wells for us. She made sure we had enough oil and lamps to make sure the house was lit. She bought candles and she kept everything prepared for us. But because we struggled so much during the 2015 floods itself, where we had no electricity, no food, she had to use someone else's phone to call her friends to bring food. People had to take boats to deliver food for us in our house. And it's not going to get easier because the climate is getting worse and worse. It's very prevalent in English media to talk about climate for a long time, but it's only become prevalent in Indian media to talk about it in the last few years. We didn't try to make a change when they started talking about it 15 years ago. And right now, if we make a change, we will not reach 2050 where we can live sustainably with what the climate is coming to. நான் ஃப்ளட்டு வந்து எனக்கு 2 வாட்டி வந்திருக்கு. ஓகேங்களா? அந்த ஃப்ளட்டில் வந்து கிட்டத்தட்ட 1 வாரமாக கரண்ட் இருக்காது, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்காது, யாருக்கும் சின்ன இன்ஃபர்மேஷன் கூட என்னால் கொடுக்க முடியாது. அந்த 1 வீக் வந்து நாங்கள் எப்படி இருந்திருப்போம் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கரண்ட் இல்லை, உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் சமாளிக்கணும், வெளியே போக முடியாது. அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் மைண்ட் செட்? எங்கள் சுற்றி இருக்க எல்லாருக்கும் இந்த மாதிரி வாழ்க்கையை நம்ம வாழணுமான்னு இருந்தவங்களாக இருக்காங்க. நான் வந்து MSW சைக்காட்ரிக் ஸ்டூடெண்ட். என்கிட்ட பேசியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 மெம்பர்ஸ். எனக்கு இங்கே வாழ பிடிக்கல, நான் எங்கேயாவது போயிடுட்டா, நான் வாழ்கிறதுக்கு நல்ல இடம் இருக்கா, ஏன் ஒரு இடத்த விட்டு நாங்கள் இன்னொரு இடத்துக்கு ஓடுற அளவுக்கு இந்த சமுதாயமும் இந்த கவர்மெண்ட்டும் பண்ணுதுன்னா, அந்த கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் சூஸ் பண்ணுறோம், எங்களுக்கு ரைட்ஸ் இல்லையா? நான் சூஸ் பண்ணுறேன், யார் என்ன ஆளணும்னு 5 வருஷத்துக்கு சூஸ் பண்ணுற ஓட்டு என்கிட்ட தான் இருக்குது. அதை நான் யூஸ் பண்ணுற ஆளை வந்து சரியா இல்லை அந்த ஆளை வந்து மாற்றுதா இந்த சமுதாயம்? அதுதான் என்னோட கேள்வி. இப்போ நான் ஓட் போட்டேன், நீங்களே இப்போ ஒரு கேண்டிடேட், நான் உங்களுக்கு ஓட்டு போட்டேன், நீங்கள் வந்து எனக்காக சேவை செய்வீங்களா இல்லை உங்கள் பார்ட்டிக்காக செய்வீங்களா? ஆக்சுவலாக இப்போது உட்காந்து உங்கள் எல்லார் மத்தியிலையும் உட்காந்து பேசினதில் கிளைமேட் பொறுத்தளவில் ஆங்ஸைட்டி நிறையா இருக்குது அப்படிங்கிறது ஒரு நல்ல தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் சொல்யூஷன்ஸை நோக்கியும் நிறைய பேர் போகிறீங்க, அதை எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதும் தெரியுது. ஸோ இதுதான்
ஐ ஃபீல் இப்போ நீங்கள் ஓட் போடும்போதும் சரி, இல்லை அடுத்த வருங்காலத்தில் வந்து நீங்கள் உங்கள் பொலிட்டிக்கல் லீடர்ஸையும் உங்களால் கேட்க முடியும். இந்த தடவை ஓட் போடுற எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட், பார்த்து ஓட் போடுங்க. அண்ட் டிபேட் நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ.